சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேந்தே. வாயை கொடுத்து வம்புல மாட்டிக்கிட்டேன். அப்படி என்ன வம்புல மாட்டிக்கிட்ட? என் மாமியாருக்கும் எனக்கும் பெரிய வாய் தகராறு. எப்பவும் நல்லதானே இருப்பீங்க, இப்ப என்னாச்சு? கணக்க நான் தப்பா சொல்லிட்டேனா? என்ன வரவு செலவு கணக்கா? வரவு வந்தா தானே செலவு பண்றதுக்கு. பின்ன என்ன கணக்கு? நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் இருக்காரு. என்னடி சும்மா சிம்பிளா சொல்ற? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சும்மா கெத்தா சொல்லு. சரிம்மா, அப்படியே சொல்றேன். சரி, கணக்குன்னு சொன்னியே, அது என்ன கணக்கு? 57,480, 57,480, 57,480. அவ்வளோ பணமா வச்சிருக்க? பணம் இல்லம்மா, குணம். நம்ம முதலமைச்சர் ஐயாவோட குணம். முதல்வன் காலை உணவு திட்டம்னு ஒன்று உருவாக்கி படிக்கிற பசங்களுக்கு காலையிலேயே உணவு, அதாவது காலை உணவை நம்ம முதலமைச்சர் கொடுக்குறாரு. அதுவும் இந்தியாவிலேயே படிக்கிற பசங்களுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா தான். சரி, இதுக்கும் கணக்குக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தால 30,000 பசங்க காலை உணவு சாப்பிட்றாங்கன்னு நான் சொன்னேன். என் மாமியார் படிக்காதவங்க, ஆனால் புள்ளி விவரத்தோட 57,480 பிள்ளைங்க பயனடைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களை தான் வீட்டு பிள்ளையா நினச்சி காலை உணவு கொடுக்குறாரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா. புண்ணியமா நல்லா இருக்கணும். கடைசியில் என்ன ஆச்சு? அவங்க சொன்னது தாண்டி கரெக்டு. விமலா, எங்க கிளம்பிட்டு இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? காய்கறி வாங்கலான்னு கடைக்கு போனா விலைவாசியை கேட்டாலே பயமா இருக்கு. காய்கறி விலை மட்டுமா ஏறிட்டு இருக்குது, தங்கம் விலை கூட தான் கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டே இருக்குது. இங்க பாருடி, உன் புருஷன்கிட்ட சொல்லி சீக்கிரமா ஒரு 10 பவுன் வாங்கி போட்டுரு. அடி போடி, என் புருஷன் சம்பாதிக்கிறது தான் ஊருக்கே தெரியுமே. அதுலேயும் பால், காய், சிலிண்டரு, மளிகைக்குன்னு போனால் நான்லாம் எப்படி குடும்பம் நடத்துறது? உண்மைதாம்மா, இது படிப்படியாக குறையிறதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தினம் தினம் பாடுபட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் இது தலை கீழே மாறி நமக்கெல்லாம் வளமான வாழ்க்கை அமைய போகுது. என்ன மோடி, எல்லாம் நல்லபடியாக மாறிடுச்சுன்னா நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்கிற குடும்ப பொம்பளைங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, என் பையனுக்கு நான் ஸ்கூலுக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன், வரேன், இன்னொரு நாள் பார்க்கலாம். சரி சரி, போயிட்டு வா.